ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான இந்த வாய்ப்பை தந்த நம்முடைய ஜெப ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அருமையான பாஸ்டர் அமலனையா அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் காலையில வந்த உடனே சொன்னாங்க, நீங்க கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க, சாயங்காலத்துல பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. நானும் ஒரு தைரியமா இருந்தேன், பரவாயில்ல சாயங்கால நேரத்துல பெரும்பாலும் என்ன செஞ்சிருவாங்க சொல்லுங்க, போயிடுவாங்க. அதனால என்ன செய்யலாம், அதை நம்ம சரி அதுக்கு ஈஸியாத்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். ஆனா காலையில வந்ததை விட இப்ப இந்த பாசுமார்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இதை பார்த்தோட கொஞ்சம் பயமாகும். இல்லையா, சிவாசிகளுக்கு கூட பிரசங்கம் பண்ணிடலாம். பாசுமார்களை வச்சுக்கிட்டு பேசுறதுங்கிறது நான் பெரும்பாலும் ஊழியர் கூட்டத்துல ரெண்டு காரியத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பேன். என்னன்னா, ஒண்ணு இந்த பாடல் ஆராதனை நடத்துறது, ரெண்டாவது பிரசங்கம் பண்றது. ஏன் தெரியுமா, உங்களுக்கு ஆராதனை நடத்திடலாம், இவங்களுக்கு ஆராதனை நடத்த முடியாது. கை தட்டினா கை தட்ட மாட்டாங்க, வாயத்திற்கு பாடுவோம் என்ன செய்ய மாட்டாங்க. நாங்க பாஸ்ட் அப்படித்தான் இருப்போம். பிரசங்கத்துக்கு எப்படி இருக்கும், விசுவாசிகளுக்கு நல்லா பண்ணிடலாம். ஆனா ஊழியக்காரங்க மத்தியில பேசுறது கொஞ்சம், அவங்க ஒருவேளை உண்மையாவே அவங்க காது கொடுத்து கேட்டாலும் அவங்க கேட்கறது என்னமோ புதுசா நீ சொல்ற மாதிரி என்ன செய்யற பேசிட்டு இருக்கிறீ அப்படிங்கிற மாதிரியே பார்ப்பாங்க. அதனால இவங்க பார்க்கிறதே நமக்கு எப்படி இருக்கும், ஒரு பயமா இருக்கும். சரி, எது எப்படியோ சீட்டு விழுந்தது, அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும், சொல்லித்தான் ஆகணும். அதனால ஒரு பாசம் 7 மணிக்கு முன்னாடியே முடிச்சிடறேன். நீங்களும் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம். அல்லேலூயா. பாச காலையில சொன்ன உடனேயே ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த வார்த்தைக்கு அடையாளமாக, அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும் விதமாக பாஸ்ட் அவங்கள என்ன செஞ்சாங்கன்னாக்கா ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. அருமையான அந்த மிஷனரி, சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள அந்த மிஷனரியை சொல்லி சொன்னாங்க. 9 பலசாலிகள், பராக்கிரமசாலிகள் இல்லையா, அந்த டேவிட் லிவிங்ஸ்டனை சுற்றிலும் 39 பராக்கிரமசாலிகள் இருந்ததுனால அந்த அவரை கொல்ல வந்த மனிதன் என்ன செய்தான், கொல்லாம போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து 2வது நம்பீர் பாஷமா வந்தாங்க, பாட்ட பாடினாங்க, எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள் ஆகி. அதுக்கப்புறம் பாஸ்டர் பிரகாஷ் 3வது வந்து 2 வந்துச்சுனாலே அது கன்ஃபார்ம். 3வது ஒண்ணு வரும்போது அது இன்னும் அதிகமாக என்ன செஞ்சுச்சு, அவரு கிதியோனை பத்தி பேசினாரு, தாவீதை பத்தி என்ன செய்தாரு, இந்த ரப்பாயி பள்ளத்தாக்கு அதை பத்தி என்ன செய்தாரு அப்படி எல்லாம் பேசினார். இதெல்லாம் சொல்லும் போது உண்மையிலேயே கர்த்தர் இந்த ஜெப வேளையில இருக்கிற நம்மை ஒரு பராக்கிரமசாலியாகவே அனுப்புகிறார் என்பதை ஆண்டவர் அருமையான தேவதாசர்கள் மூலமாக இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். பாத்தீங்களா, என் ஐயா ரொம்ப தீவிரமா இருப்பாரு. நானே பைபிள் எடுத்து புரட்டவே இல்லை. அதுக்குள்ள பாருங்க, வசனத்தை சொல்லியாவது வாசிக்க. நியாயாதிபதிகள் 6:12 கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இப்ப 14 வாசிங்க வாசாலியே. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அல்லேலூயா. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னா, பராக்கிரமசாலியே இதை செய்யும்படி போ, அவ்வளவுதான். இல்லைன்னா பராக்கிரமசாலியே இதுதான் உன் வேலை, இதை செய்ய அப்படிங்கறத அன்னைக்கு தலைப்பு எப்படி எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். அல்லேலூயா. இந்த வாசித்த இந்த வார்த்தையில நம்ம எல்லாருக்கும் தெரிய கிதியோனை பற்றி ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியம், கிதியோனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த காரியம், கிதியோனிடத்திலே ஆண்டவர் உற்சாகப்படுத்தின காரியம், அவன் இருக்கிற அந்த கொஞ்சம் கோதுமையையும் மீதியானுடைய கரங்களிலே தப்புவிக்கும்படிக்கு அவன் பிரயாசப்பட்டதை கர்த்தர் பார்த்தார். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ.
நான் இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்தி ஆண்டவர் எனக்கு உள்ளத்துல ஒரு உணர்வை போட்டே இருந்தார். இதுவரைக்கும் போனவங்க எந்த பலத்தோட போயிருக்கிறாங்க? உனக்கு இருக்கிற இல்ல, இப்ப ஜபத்துக்கு வந்தாங்க இல்லையா, ஜபத்துக்கு வந்துட்டு பாயில போனவங்க எந்த பலத்தோட போயிருக்கிறாங்க? கொஞ்சம் பலத்தோட. வந்தவங்களை சும்மா நம்ம சொல்லக்கூடாதுல்ல, கொஞ்சம் பலத்தோட என்ன செஞ்சிருக்கிறாங்க? போயிருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் இருக்கிற நம்ம எந்த பலத்தோட போறோம் தெரியுமா? புது பலத்தோட போறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கடைசி வரைக்கும் காத்திருக்கிற நம்ம புது பலத்தோட என்ன செய்ய போறோம்? போக போறோம். அல்லேலூயா. என்னுடைய செய்தி இது கிடையாது. என்னுடைய செய்தி என்னன்னா, பராக்கிரமசாலிக்கு என்ன வேலை? அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூட இருக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. அல்லேலூயா. பராக்கிரமசாலி மாதிரியே தெரியலையே. அல்லேலூயாவே சொல்ல முடியும்னா நம்ம பராக்கிரமசாலியா? அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். சரீரத்துல ஒருவேளை நம்ம பலவீனமா இருக்கலாம், சரீரத்துல ஒருவேளை நம்ம சோர்ந்து போனவங்களா இருக்கலாம். பவுல் சொல்லும் போது சொல்றாரு 1 கொரிந்தியர்ல 11:5 வாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுகிற போது 1:5 வாசிட்டா பாஷா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பாருங்க, பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்திலே பலவீனமானவர்களை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்ம பலவீனமா இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? பராக்கிரமசாலிகளா இருக்கிறோம். இந்த பலவீனம் உள்ளவர்களை கொண்டுதான் தேவன் உலகத்தில் இருக்கிற பலம் உள்ளவர்களை, உலகத்தில் இருக்கிற ஞானிகளை, உலகத்தில் இருக்கிற அறிவாளிகளை என்ன செய்ய போகிறார்? தொட போகிறார். அல்லேலூயா. அவங்களை நம்மளை கொண்டுதான் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? ரட்சிக்க போகிறார். இதுதான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. சரி, அப்படியே பழைய ஏற்பாட்டு பக்கம் நீங்க திருப்பிங்க. உங்களுக்கு நான் வேக வேகமா ஒரு 4 காரியத்தை, பராக்கிரமசாலியுடைய வேலை என்ன அப்படிங்கிறத ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 11வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அல்லேலூயா. நகரமாயிற்று. இத பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு வேத பகுதியும் இருக்குது. 2 சாமுவேல் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? 2 சாமுவேல். எருசலேமுக்கு போனான். அவர்கள் தாவீது இதிலே பிரவேசிக்க கூடாது என்று தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இங்க நாளாகமத்துல வாசிக்கும் போது வாசம் சீயோன் கோட்டையை தாவீது பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. அல்லேலூயா. அவன் அந்த சீயோன் கோட்டையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எபூசில் இருக்கிறதான மக்கள் சொல்றாங்க, தாவீது நீ இந்த சீயோன் கோட்டையை என்ன செய்வதில்லை, பிடிப்பதில்லை, பிரவேசிப்பதில்லை. இந்த எபூசில் இருக்கிற குருடரும் சப்பானிகளுமே உன்னை என்ன செய்வார்கள்? தடுப்பார்கள். அப்படின்னு என்ன? குருடரும் சப்பானிகளும் எபூசில் எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கிறாங்கப்பா? அந்த அளவுக்கு பலசாலிகளா இருந்திருக்கிறாங்க. அப்ப பலசாலிகள் எப்படிப்பட்ட பலசாலிகளா இருந்திருப்பான்? அல்லேலூயா. தாவீது காலம் வரைக்கும் இந்த எபூஸ்ல இஸ்ரவேலர்கள் முழுவதுமாக இந்த பட்டணத்தை என்ன செய்ய முடியல, பிடிக்க முடியவில்லை. யோசுவா 15ஆம் அதிகாரத்தில் 63வது வசனம் இப்படித்தான் சொல்லுது. வாசிக்கலாமா?
யோசுவா 15:63. எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்தக்கூடாமல் போயிற்று. ஆகையால் இந்நாள் வரைக்கும் எபூசியர் யூதா புத்திரரோடு எருசலேமிலே குடியிருக்கிறார்கள். அல்லேலூயா. எந்த காலத்திலிருந்து எந்த காலம் வரைக்கும்? கிட்டத்தட்ட நியாயாதிபதிகளுடைய ஆரம்ப காலத்திலிருந்து தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக மாறின வரைக்கும் எபூசில முழுவதுமாக எபூசியை அல்லது எருசலேமை இஸ்ரவேலரால் என்ன செய்ய முடியவில்லை, முழுவதும் சுதந்திரிக்க முடியவில்லை. எத்தனை நூறு வருஷம் ஆயிரம் யோசனை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. அப்ப இந்த யோவாப் இருக்கிறார் பார்த்தீங்களா? யோவா சாரகத்தின் வழியாக ஏறி எபூசை பிடித்தா. அப்பொழுது எபூசு தாவீதின் நகரமாயிற்று. அந்த தாவீதின் நகரம் தான் பின் நாட்களிலே மகாராஜாவின் நகரமாய் மாறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அது சமஸ்த இஸ்ரவேலுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குது? தலைநகரமாய் இருக்கிறது. அப்ப ஒரு பலசாலி அல்லது ஒரு பராக்கிரமசாலியினுடைய முதல் வேலை என்னன்னா, நாம இருக்கிற பட்டணத்தை பிடிக்கிறது தான் நம்முடைய முதல் வேலை. அல்லேலூயா. இந்த குருடரும் சப்பானிகளும் எதை பிடிக்கிறது தெரியுமா? நம்ம இப்ப ஜெபம் பண்ணது போல 2 கொரிந்தியர் 4:4 பவுல் அழகா எழுதுறாரு. வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4:4. சீக்கிரத்துல முடிச்சிடணும், ஒரு 5 நிமிஷம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை என்ன செய்திருக்கிறானா? குருடாக்கி வைக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடியிருக்கிற பட்டணத்துல அல்லது கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துல அந்த பட்டணத்தை சுதந்திரிக்க முடியாதபடி காணப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற அந்த குருட்டுத்தனத்தின் ஆவி, அதை நம்ம என்ன செய்யணும்? கட்டி செவித்து அதை மேற்கொள்கிற ஒரு பலசாலியா இப்பொழுது இங்கிருந்து நம்ம புறப்பட்டு போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சப்பானிகள் அப்படிங்கிற அப்போஸ்தலர் 3 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 3 தாயின் வயிற்றில பிறந்த நாள் முதல் கொண்டு சப்பானியான ஒரு மனுஷனை கொண்டு வந்து அங்க வைப்பாங்களா? தேவனுடைய ஆலயத்துல வைப்பாங்க. அவனுடைய வேலை என்ன? பிச்சை கேட்கிறாம உள்ள போக மாட்டான். நிறைய நேரத்துல பாருங்க, சபைக்குள்ள வருகிறவர்கள் அல்லது சபைக்கு வருகிறவர்கள் ஏதோ ஒரு நன்மையை தேடித்தான் வருகிறார்களே ஒழிய ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வர்றதில்லை. நேற்றைக்கு நைட் 9 மணிக்கு ஒரு அம்மாவும் மகளை இடத்துக்கு வந்தாங்க. வாய் நிறைய வத்தல, நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. கணவனர் வேற ஒரு பொண்ணோடு கூட தொடர்பு. கிட்டத்தட்ட 5 வருஷமா அந்த பழக்கம். எனக்கு இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடிதான் தெரியும் அப்படின்னு. தொடர்ந்து சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வான என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. அது எங்களுக்கு முடியாது, அது எங்களுக்கு என்ன செய்யாது முடியாது. ஆனா நீங்க எப்படியாவது ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? அவர் என் கூட சேர்த்திருக்கும். சப்பானிக்கு வேலை என்னதான்? ஆலயத்துக்கு உள்ள போகக்கூடாது. ஆலயத்துக்கு வருகிற இடத்துல எல்லா இடத்துல என்ன கேட்பான்? பிச்சை கேட்பான். அவன் ஒரு நாளாவது யோசிச்சு பார்க்கல. என்ன யோசிக்கல? இந்த ஆலயத்துக்குள்ள போனா எனக்கு தேவன் என்ன தருவார்? சுகம் கொடுப்பார். நானும் இவர்களை போல நடப்பேன், இவர்களை போல வேலை செய்வேன், நானும் உதவி செய்ய அப்படிங்கிற என்ன அவனுக்குள்ள என்ன செய்யல. அல்லேலூயா. அப்ப இந்த சப்பானிக்கு அனுபவம் என்னன்னா, ஆலயத்துக்குள்ள வரவிடாது. இத ரெண்டையும் தாவீது என்ன செய்யறானா? முறியடித்த பிற்பாடு அந்த நகரமே அந்த பட்டணமே அது தாவீதின் கோட்டையாக மாறிவிட்டது. அல்லேலூயா. யாரும் உள்ள பிரவேசிக்க முடியாது என்று சொன்னானோ அவன் தாவீதினால துரத்தப்பட்டான். அல்லேலூயா. அப்ப ஒரு பராக்கிரமசாலியினுடைய முதல் வேலை என்னன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம இருக்கிற பட்டணத்தை ராஜாவின் பட்டணமாய் மாற்றுவதே நம்முடைய பிரதானமான நோக்கம். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு பராக்கிரமசாலியுடைய வேலை என்ன தெரியுமா? வாசிக்கலாமா? 1 நாளாகமத்துல 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
பெலிஸ்தர் வார்கோதுமை நிறைந்த வயல் நிலத்தில் யுத்தத்திற்கு கூடி வந்த போதும் ஜனம் பெலிஸ்தரை கண்டு ஓடின போதும் இவன் தாவீதோடு அங்கே இருந்தான். அவர்கள் நிலத்தின் நடுவே நின்று அந்த நிலத்தின் நடுவே நின்று காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்தார்கள். கர்த்தர் அதனாலே கர்த்தர் அல்லேலூயா அல்லேலூயா. இரண்டாவது ஒரு பராக்கிரமசாலியினுடைய வேலை என்ன தெரியுமா? வயல் நிலத்தை காப்பாற்றுவது. அல்லேலூயா. வயல் நிலம்னா என்ன? நம்முடைய சபை, நம்முடைய குடும்பம், இத காப்பாற்ற வேண்டியது யாருடைய கடமை? ஒரு பராக்கிரமசாலியினுடைய கடமை. உன்னத பாட்டுல வாசிக்கும் போது வாசிக்கிறோம், தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் பிடியுங்கள். நம்முடைய தோட்டம் எப்படி இருக்கிறது? பூவும் பிச்சுமா இருக்குது. அதை பிடிக்கலாம் அப்படின்னா என்ன செஞ்ச? தோட்டத்தையே கெடுத்து போடும். இல்லையா? ஆண்டவர் சொன்னார், வயல் உங்களுடைய கண்களை கொஞ்சம் என்ன செய்ய ஏறெடுத்து பாருங்கள். இப்பொழுதே விளைச்சல் ஃபுல்லா எப்படி இருக்குது? அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அது அறுக்கல அப்படின்னா யாருக்கு நஷ்டம் தெரியுமா? விதைத்தவர்களுக்கு நஷ்டம். அந்த வயல் நிலத்தை உடைய எஜமானனுக்கு அது நஷ்டம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த அறுக்கும்படி வேலையாட்களை அனுப்பும்படி ஆண்டவரிடத்துல என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னா. அப்போ பெலிஸ்திய வயல் நிலத்தை கெடுக்கும்படி வருகிறார்கள். மீதியானின் அருமையான பிரகாசம் சொன்னார், மீதியானுடைய வேலை என்ன? கெடுத்து கொண்டு போய் அவனும் திங்க மாட்டான், அடுத்தவனை திங்க விட மாட்டான். அல்லேலூயா. கெடுத்து கொண்ட விளைச்சல் எல்லாம் கெடுத்து கொண்டு போய்விடுவார்கள். அதுதான் அவர்களுடைய பிரதானமான நோக்கம். இன்னைக்கு நிறைய காரியங்கள் இப்படித்தான் நடக்கிறத பாக்குறோம். சபைக்குள்ளேயே சில நேரங்கள் என்ன நடக்குது? இந்த பழமொழி சொல்ற மாதிரி, மேஞ்ச மாட்ட, நீங்க எல்லாம் ரொம்ப அமெரிக்காவில இருந்து வந்தவங்க, உங்களுக்கு அதனால தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? மேஞ்ச மாட்ட நக்கிற மாடு கெடுத்துச்சான். அல்லேலூயா. அது மாதிரி சபைக்குள்ளேயே ஒரு சில நேரத்துல பாருங்களேன், நல்லா இருக்கிற ஆளுக்கு எதையாவது சொல்லி என்ன செஞ்சிடுறது? கெடுத்து விட்டுறது. அப்படி போகுது. அப்ப ஒரு பராக்கிரம வேலை என்னன்னா வயல் நிலத்தை காப்பாற்ற வேண்டியது. அல்லேலூயா. நேரம் இல்லாத ஒரு வேகமான சொல்லிடுறோம். மூணாவது இந்த பராக்கிரமசாலியுடைய வேலை என்ன தெரியுமா? அதே அதிகாரத்துல 17 வாசிக்கலாமா? 1:11-17. தாவீது பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றார். அந்த 3 பெலிஸ்தரின் பாளையத்துக்குள் துணிந்து புகுந்து போய் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. தாவீது இப்போ ஒரு அரணான இடத்துல இருக்கிறாரு. பெலிஸ்தருடைய பாளையம் எல்லாம் பெத்லகேமுக்குள்ள பாளையம் இறங்கி நிக்குது. தாவீதுக்கு தாகம் வந்துருச்சு. இப்ப கேட்கிறாரு. தாவீது உள்ளூர்காரங்கிறதுனால அவருக்கு இந்த கிணறு இருக்கிறது தெரியும், கிணத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் அவருக்கு தெரியும். அப்ப இந்த கிணற்றிலிருந்து என்னுடைய தாகத்துக்கு தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார்? கிணத்து பக்கத்துல பெலிஸ்தரே என்ன செய்யறான்? பாளையம் வரைக்கும் அங்கதான் இருக்கிறான். இந்த பராக்கிரமசாலி என்ன செய்யறானா? எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பராக்கிரமசாலியாக யோய்தாவின் குமாரன். இல்ல, அந்த வாசிச்ச வசனத்தையே வாசிங்க. 18. அந்த 3 பேர் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் போதும். அல்லேலூயா. பெலிஸ்தரின் பாளையத்துக்குள் துணிந்து அப்படின்னா துணிந்துல என்னது? ஒரு வாடம் பாட்டுல அப்படிங்கிற. அதாவது சில நேரத்துல பார்த்தா நமக்கு எங்கேயோ ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது இங்க நமக்கு என்ன இருக்கும்? துணிச்சல் இருக்கும். பார்த்து உதவி செய்தா. இது நம்முடைய. அப்ப 3வது ஒரு பராக்கிரமசாலியினுடைய வேலை என்னன்னா தலைவனுடைய தாகத்தை தீர்க்கிறது, ராஜாவுடைய தாகத்தை தீர்க்கிறது. இன்னைக்கு பராக்கிரமசாலியா புறப்பட்டு போகிற நம்ம எல்லாரும் ராஜாவுடைய தாகத்தை ஏதோ ஒரு மனிதன் என்ன செய்ய போற
போறோம்னாக்கா தீர்க்கும்படியாய் புறப்பட்டு போகிறோம். அல்லேலூயா. நாலாவதாக ஆமென் ஸ்தோத்திரம். திருப்பி பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி முள்ளு வேகமா தான் ஓடும். நான் 2 நிமிஷம் தான் பேசிருப்போம் பாக்குறேன், 7 நிமிஷத்துல போய் நிக்குது. சரி, நாலாவது என்ன தெரியுமா? வாசிக்கலாமா? 22வது வசனம். பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் அப்சேயர் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கையில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தில் 2 வலுமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் உறைந்த மழை பெய்த நாளில் அவன் ஒரு கவிக்குள்ள இறங்கி போய் ஒரு சிங்கத்தையும் கொன்றான். அல்லேலூயா. பெனாயா பின்னாட்களில் சாலமோனுக்கு மெய்காப்பாளனாக மாறினார். அல்லேலூயா. இந்த பெனாயா இவனும் ஒரு பராக்கிரமசாலி. இவர் என்ன செய்தாரா? மோவாப் தேசத்தில் இருக்கிற 2 வலுமையான சிங்கங்களை கொன்றார். குசும்புதானே வருது, அதை கொண்டா பரவாயில்ல. உறைந்த மழை பெய்த நாளில் இவருக்கு குகைக்குள்ள என்ன வேலை? இறங்கி போய் அது மாதிரி பேசாம கிடந்திருக்கும். அதை இறங்கி போய் இவர் என்ன செய்யறாரு? கொன்றாரு. கீழே வாசிக்கிறோம். ஆமா, பெலிஸ்தர் என்ன செய்தாரு? கொன்றார். சரி, இருக்கட்டும்யா. இந்த மோவாப் தேசத்தின் வலிமையான சிங்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? மோவாப் யாருடைய சந்ததினா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது லோத்துடைய சந்ததி. அல்லேலூயா. அம்மோனும் மோவாப்பும் யாருடைய சந்ததி? லோத்துவின் சந்ததி. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வந்த பொழுது முதல் எதிர்த்து நின்றவன் யார் அப்படின்னா இந்த அம்மோன் தான். அல்லேலூயா. அதுக்கு பிறகு எல்லாரையும் ஜெயிச்சு வெற்றி பவனி வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மோவாப் என்ன செய்தானா? மோவாப்பின் ராஜா அவன் போய் பீழையாம என்ன செய்தானா? கூலிக்கு அழைத்து கொண்டு வந்து இஸ்ரவேலுடைய கானான் பிரயாணத்தையே தடை செய்த ஒரு பாவி இவன். ஒரே நாளில 26,000 பேர் கொண்ட ஒரு மோசமான ஒரு சிங்கத்தை போன்றவன் இவன். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. மோவாப் தேசத்தின் வலிமையான சிங்கம்னா அந்த அம்மோனும் மோவாப்பும் தான். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய முன்னேற்றத்தையும் நம்முடைய தரிசனத்தையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த லக்கையும் அடையக்கூடாதபடிக்கு தடை கெடுக்கிறது ஒரு சிங்கத்தை போன்ற ஆவிகள். அல்லேலூயா. அதனாலதான் பேதுரு சொல்றார் 1 பேதுரு 5:8 நம்மளுக்கு தெரிந்த வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், வெளுத்திருங்கள். பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விடுங்களாமோ என்று சொல்லி என்ன செய்யறான்? அதையே சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. இப்ப 4வதாக ஒரு பராக்கிரமசாலியுடைய வேலை என்னன்னா, ஸ்தோத்திரம், எந்த விதத்திலும் நம்முடைய பிரயாணம் தடைவிடாதபடி காக்கிறதும், அப்படி தடை பண்ண வருகிற இப்படிப்பட்ட ஆவிகளை மேற்கொள்வதும் தான் நம்முடைய நோக்கம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சபையையும் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட மோவாப்பின் ஆவிய உடையவர்களை வைத்து ஸ்தோத்திரம் மேற்கொள்வதற்கு உங்களை என்னை கர்த்தர் பராக்கிரமசாலியே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போய் என்று சொல்லி நம்மளை என்ன செய்யறாரு? ஆண்டவர் இப்பொழுது அனுப்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம் நல்லா நம்ம புரிந்து கொள்வோம். இந்த நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் இருந்திருக்கிறோம், ஜெபத்தில் இருந்திருக்கிறோம், அநேக ரகசியங்களை தெரிந்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம், சில வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், சில வசனங்கள் நமக்கு உள்ளத்துக்குள் அப்படியே என்ன செய்து கொண்டிருக்கிறது. ஆமா, அவர் வசனங்களை விளக்கி காட்டின போது இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொன்னது போல சில வார்த்தைகள் நம்ம இருதயத்துக்குள்ள என்ன செய்யுது? கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இதை அணைச்சிடாம நம்ம என்ன செய்யணும்? அது அப்படியே மேலும் பணிவிடத்தில் அக்கினி அவியாமல் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி, குத்து வழக்கில் என்ன குறையாமல் இருக்கட்டும் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ரெண்டும் சோத்திருப்ப போகும்போது நிறைவா இருக்குமே. ஆனால் உண்மையாகவே ஆண்டவருடைய நாமத்துல சொல்ற நம்முடைய வாழ்க்கை சரீரம் பலவீனமா இருந்தாலும் நம்முடைய ஆவி பராக்கிரமசாலியுடைய ஆவியா இருக்கும். அல்லேலூயா. எரேமியா புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். எனக்கு அந்த மாதிரி மிரட்டினக்கப்ப எனக்கு ஆண்டவர் அந்த மாசத்துல அந்த வார்த்தை தான் கொடுத்தார். வாசிக்கிறீங்களா? அதை மட்டும் முடிச்சுட்டு நான் பைபிள மூடிக்க, ஒன்றும் பிரச்சனை முடிக்கல. வாசிக்கிறீங்களா? எரேமியா 20:11.
கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியினாலே மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பராக்கிரமசாலினா நம்ம கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அல்லேலூயா. அவர் யார் கூட இருக்கிறாரா? நம்ம கூட இருக்கிறார். அதனால நம்மளை துன்பப்படுத்துகிறவர்கள் இடர்வார்களை ஒழிய நம்ம ஒரு நாளும் அவன் இடறி போவதில்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அருமையான பாஸ்டர் அமலன் ஐயாவுக்கு முன்பதாக ஜெபித்து நிறைவு செய்வார். கர்த்தருக்கு மகிமையுள்ளதாக. கர்த்தர் நல்லவர். மட்டுமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். நிச்சயமாகவே வார்த்தை கேட்கிறேன். நிச்சயமாகவே பராக்கிரமசாலி. இது எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, என்னை கர்த்தர் அழைக்கும் போது கிரியோனாக அழைச்சார். மகிமையுள்ளதா. அதாவது சோர்ந்து போகும்போதெல்லாம் இந்த வார்த்தையினால் இருக்கிறார். கர்த்தரை சொல்றமடைகிறேன். ஆகவே நாம் கர்த்தரை பராக்கிரமசாலி என்ற நம்பிக்கையோடு கூட செல்வோம். கர்த்தர் நம்மை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் யாரும் முழுவதும் கொடுத்து ஜோம் பண்ணுவோம். இப்போது ராஜ்யத்தில் வந்து ஜோம் பண்ணுவார். நம்முடைய சாண்டை பாஸ்டர் ஆசீர்வாதத்தை